அத்தியாயம் 11. வாயுபுத்திரன் பீமன். அஸ்தினாபுரத்தில் பாண்டவர்களும் கௌரவர் 100 பேரும் உற்சாகமாக வளர்ந்து வரலானார்கள். அவர்கள் அனைவரிலும் வாயுபுத்திரனான பீமன் வெகு பலசாலியாக இருந்தான். விளையாடும் சமயங்களில் பீமன் கௌரவர்களுடைய தலைமுடியை பிடித்து இழுத்தும் அடித்தும் துன்புறுத்தி விடுவான். கௌரவர்கள் 10 பேரை பிடித்து கொண்டு ஆழமான குளத்தில் பீமன் முழுகுவான். அவர்கள் மூச்சு திணறி திக்கு முக்காடும் வரையில் அவர்களுடன் தண்ணீரில் மூழ்கியிருக்கும் பீமன் பின் கரையேறி வருவான். மரத்தின் மீதேறி கௌரவர்கள் பழங்களை பறித்து கொண்டிருக்கும் சமயத்தில் பீமன் அவர்கள் ஏறியிருக்கும் மரத்தினை எட்டி உதைத்து அவர்களை கீழே விழ செய்வான். இத்தகைய பீமனின் விளையாட்டுகளால் கௌரவர்களுக்கு எப்போதும் உடல் முழுவதும் காயமாக இருந்திடும். இதனால் குழந்தை பருவம் முதல் கௌரவர்களுக்கு பீமன் மீது அதிக வெறுப்பும் பகையும் ஏற்பட்டு வந்தன. ஆண்டுகள் சில கழிந்தன. கிருபாச்சாரியாரிடம் பாண்டவர்களும் கௌரவர்களும் வித்யாபியாசமும் ஆயுத பயிற்சியும் பெற்று வரலானார்கள். அப்போது பீமன் மீது கௌரவர்களுக்கு இருந்த பகையும் வெறுப்பும் சற்றும் குறையாமல் இருந்தது. பீமன் மீது கொண்ட பொறாமையுணர்வு துரியோதனின் அறிவை கெடுத்ததுடன் செய்யத்தகாத காரியங்களில் அவனை ஏவிற்று. இந்நிலையில் கௌரவர்களில் மூத்தவனான துரியோதனுக்கு தீராத கவலை ஒன்றிருந்தது. தன் தந்தை திருதராஷ்டிரர் பிறவி குருடாக இருந்தமையால் நாடு தன் சிறிய தந்தையான பாண்டுவின் வசம் போனது. இதனால் பாண்டுவின் மரணத்திற்கு பின் புதிஷ்டிரரான தருமனே யுவராஜனாக பட்டாபிஷேகம் பெறுவான். பின் அவனே அஸ்தினாபுரத்திற்கு மன்னனாக முடிசூடுவான். கண் பார்வை இல்லாத தன் தந்தை திருதராஷ்டிரர் தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் ஒன்றும் செய்ய இயலாதவராக உள்ளார் என எண்ணி மனம் குமுறும் துரியோதனன் பீமனை கொன்றிட முடிவு செய்தான். பீமனை கொன்றால் தான் பாண்டவரிடம் கொட்டம் அடங்கும் என்று கருதிய துரியோதனன் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்தான். பெருக்கெடுத்து ஓடும் கங்கையில் பீமனை தள்ளிவிட்டு பின் அர்ஜுனன் தருமன் உள்ளிட்ட பிறரை சிறையில் அடைத்துவிட்டு தான் உலகை ஆள வேண்டும் என்று கௌரவர்கள் தீர்மானித்தனர். ஒரு நாள் ஜலக்கிரீடைக்கு வெகு விமரிசையாக துரியோதனன் ஏற்பாடு செய்தான். கௌரவரும் பாண்டவரும் கங்கையில் நீராடி விளையாடினர். பின் கரைக்கு வந்து அறுசுவை உணவை உண்டு களைத்து குடாரங்களுக்கு சென்று உறங்கினர். பீமன் மற்றவர்களை காட்டிலும் அதிக நேரம் ஜலகீரடை விளையாட்டில் ஈடுபட்டமையால் அவன் உண்ட உணவில் மயக்கம் அளித்திடும் மருந்து கலந்திருந்தமையாலும் மயக்கம் மேலிட்டு கங்கை கரையிலேயே படுத்துறங்கினான். பீமன் மயக்கமுற்று விட்டதை உணர்ந்த துரியோதனும் பிற கௌரவர்களும் அவனை காட்டு கொடிகைகளால் இறுக கட்டி பின் கங்கையில் தள்ளினர். பீமன் தள்ளப்பட்ட இடத்தில் துரியோதனின் முன்னேற்பாட்டின்படி சூலங்கள் நடப்பட்டு இருந்தன. கங்கையில் மூழ்கிய பீமன் சூலங்கள் நடப்பட்ட இடத்தில் விழாமல் சற்று தள்ளி விழுந்தான். அங்கிருந்த கொடிய விஷ பாம்புகள் அவனை கடித்தன. பீமன் உண்ட உணவிலிருந்த விஷத்தை பாம்புகளின் விஷம் முறித்ததால் துன்பம் ஏதும் நேராது உறக்கத்திலிருந்து விழிப்பது போல் விழித்து கொண்டான். தங்களால் கங்கையில் தள்ளப்பட்ட பீமன் அதில் மூழ்கி இறந்திருப்பான் என எண்ணிய துரியோதனன் மற்றவர்களை அழைத்து கொண்டு அஸ்தினாபுரத்திற்கு திரும்பினான். அவ்வாறு நகருக்கு திரும்பும் முன்பாக யுதிஷ்டிரன் துரியோதனிடம் பீமன் எங்கே என வினவிய போது, பீமனா? அவன் நமக்கு முன்பாகவே எழுந்து நகருக்கு திரும்பி சென்று விட்டானே என்று துரியோதனன் கூறினான். அவன் உரைத்ததை நம்பிய யுதிஷ்டிரன் தங்கள் மாளிகைக்கு திரும்பியதும் அங்கிருந்து தங்களின் தாய் குந்தி தேவியிடம், அம்மா, பீமன் எங்கே? அவன் எங்களுக்கு முன்பாகவே திரும்பி விட்டானாமே. இங்கு வந்த அவன் வேறெங்காவது சென்றுள்ளானா என்று வினவினார். பீமன் அதுவரையில் திரும்பவில்லை என்பதை அறிந்ததும் தருமர் மனத்துயரமடைந்து அவனுக்கு ஏதோ தீங்கு நேர்ந்துள்ளது என அஞ்சி தன் பிற தம்பியருடன் கங்கைக்கரை வனப்பகுதி என தாங்கள் விளையாடிய இடங்கள் அனைத்திற்கும் சென்று தேடினார். ஆனால் எங்குமே பீமன் தென்படாமையால் மிகுந்த துயரத்துடன் பாண்டவர்கள் தன் மாளிகைக்கு திரும்பினர். கங்கையில் மூழ்கிய பீமன் பாம்புகள் கடித்தமையால் விஷமுறிவு ஏற்பட்டு உறக்கத்திலிருந்து விடுபட்டு தன் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு நீந்தி கரையேறினான். பின் எங்கெங்கோ அலைந்து திரிந்த பீமன் முடிவில் அஸ்தினாபுரம் திரும்பினான். பீமன் திரும்பி வந்துவிட்டதை கண்ட குந்தி தேவியும் பாண்டவர்களும் மிகவும் மகிழ்ந்து அவனை கட்டி தழுவினர்.
பீமனின் உடம்பில் விஷமேறியமையால் முன்பை விட அதிக தேக வலிமை உடையவனாக பீமன் இருந்தான். அப்போது விதுரரை அழைத்த குந்தி தேவி அவரிடம், விதுரா, கொடிய எண்ணம் கொண்ட துரியோதனன் ராஜ்ய ஆசை மிகுந்து பீமனை கொல்ல முற்படுகிறான். அவனது இத்தகாத செயலை எண்ணி என் மனம் கலக்கமுறுகிறது என்றுரைத்தாள். அதற்கு விதுரர், அந்நியாரே, தாங்கள் கூறுவது உண்மையே. ஆனால் தாங்கள் இது பற்றி யாரிடமும் கூற வேண்டாம். துஷ்ட எண்ணம் கொண்ட துரியோதனனை மேலும் நிந்தித்தால் அவனுக்கு பாண்டவர்கள் மீது மேலும் துவேஷம் அதிகமாகும். ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் புதல்வர்கள் பூரண ஆயுள் கொண்டவர்கள். அதனால் எதனை எண்ணியும் அஞ்சிட வேண்டாம் என்றுரைத்தார். அப்போது சற்று தள்ளி நின்றிருந்த தன் தம்பி பீமனிடம் யுதிஷ்டிரன், பீமா, நீ கோபம் கொள்ளாமல் இரு. இனி நாம் எல்லோரும் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார். இந்நிலையில் பீமன் உயிருடன் திரும்பியதை கேள்விப்பட்ட துரியோதனன் மிகுந்த வியப்பும் பொறாமையும் கொண்டான். பாண்டவர் மீது அவனுக்கு இருந்த துவேஷம் மேலும் அதிகமானது.